ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் ட்ரிப்பை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இப்போ ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் போட் ரைட் போனோம். அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடைக்கானலில் மஸ்ட் கோ பிளேஸ்னால் அது இந்த ஃப்ளவர் பார்க் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அது எத்தனை கூட தெரியாமல் அவ்வளோ நிறையா ஃப்ளவர்ஸும் மனசுக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. அப்படியே பீஸ், அந்த பார்க்னாலே பீஸ் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு சூசைட் பாயிண்ட் பண்ணோம். அந்த வியூ வாஸ் அமேசிங். நான் சொல்ல போனேன்னா இந்த மாதிரி வியூ என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் த பெஸ்ட் வியூ. இந்த கூகுளில் சீனரி பிக்சர்ஸ் வரும்ல, அது சீனரி பிக்சரை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி ரொம்ப ரியலாக சூப்பராக இருந்துச்சு. மொத்த கொடைக்கானலுமே எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சூசைட் பாயிண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்த குணா கேவ். ஆக்சுவலி இட் வாஸ் லைஃப் த்ரில்லிங். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறும்போதே நாங்கள் நாக்கட்டாயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏறி போய் அந்த மரமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி த்ரில்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு நடந்து போனோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து போய் பார்த்தா எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னே தெரியல. மஞ்சுமல் பாய்ஸ் படம் மாதிரி அந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் அந்த படத்தோட பவர் தான் இது குணா கேவ். ஸோ அந்த படத்தால் தான் ஃபேமஸ் ஆச்சு இந்த இடம். எல்லா இடத்துலையும் மங்கீஸாக இருந்துச்சு. அந்த இதில் ரூட்ஸ் மரத்தில் ஏறும்போது மேலே ஏறும்போது செம்ம பயமாக இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சது தான் ஒரு மாதிரி கேவ். இது க்ரீன் வேலிஸ் குணா கேவ் பாயிண்ட்டு. இது ஒரு வியூ பாயிண்ட், கொடைக்கானலோட ஃபுல் வியூ பாயிண்ட்டு. என்ஜாய் பண்ணி செம்ம ஒரு மாதிரி எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி செம்மையாக போச்சு டைமு. இப்போ நான் காமிக்கிறது தாங்க அந்த கேவ். அந்த கேவில் தாங்க இப்போ அவங்க ஷூட்டிங் எடுத்தாங்க. அண்ட் இதில் ஆக்சுவலி மரம் மாதிரி கீழே ரூட்ஸ் எல்லாம் விழுந்து அதில் மண்ணெல்லாம் ஒரு சுனாமி வந்தனால இப்படி ஒரு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் ஏறும்போதே பயமாக இருந்துச்சு. என்னால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கும்போது பயமாகவே இருந்துச்சு. கீழே விழுந்துருவோமா விழுக மாட்டோமான்னு. ஆனால் செம்மையான ஒரு ஸ்பாட். நீங்கள் எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் போகணும்னா கொடைக்கானலில் வந்துடுங்க. நிறைய ஸ்பாட்ஸ் இங்கே நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். மெயினாக அந்த ஸ்பாட்ஸை விட கடைங்க நிறையாவே இருக்கும். நான் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் காதில் போட்டிருக்கிறது கொடைக்கானலில் தான் வாங்கினது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு கைஸ். ஆனால் என்னோடய லைஃப்லேயும் ஃபர்ஸ்ட் டைம் இதாங்க கைஸ் குணா கேவை விசிட் பண்ணுறது. போயிட்டே இருக்குது கைஸ். ஆக்சுவலி அப்புறமா வெளியே குணா கேவ் விட்டு எப்படியோ கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் இப்போ வெளியே தான் குணா கேவ் அப்படின்னு கேட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கேயும் போல், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் வி வென்ட். அண்ட் நாங்கள் பார்க்க போனோம் இருந்துச்சா நிறையான்னு. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு கொடைக்கானல் இப்போ வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் மேலே நான் ஏறும்போது ஆக்சுவலி இது ஒரு மாதிரி யாரோ ஒருத்தர் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா பெல் பட்டன்